வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனவங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாங்களா. கொஞ்சம் ஸ்பெஷலாக லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க, சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்காங்களா, வாங்க பார்க்கலாம். அதாவது கவர்லேருந்து கொட்டுறதெல்லாம் ஷார்ட்ஸில் எடுத்துருக்கோங்க. இப்போ எல்லாமே கொட்டி கிணத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரேட்டுன்னு சொல்லிட்டோமா வாங்க. இது வந்து கொடுவா மீனுங்க, கிலோ 500 ரூபா. ஒரு 600 கிராம் அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து வறுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சங்கரா மீனுங்க, எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக, இது கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இது ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுவுமே கிலோ 500 ரூபாவா. இது வந்து வஞ்சரம் மீன் தலைங்க. ஆக்சுவலாக நான் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வருவாருன்னு மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன், சொல்லலை. தலை வாங்கிட்டு தான் சொன்னேன். அப்படியே முழுசாக குழம்புல போட்டு எடுத்து வீடியோவில் வச்சா அழகாக இருக்கும் அப்படி தான் சொன்னேன். ஆனால் தம்பி வந்து தெரியாமல் கட் பண்ணி வாங்கி வந்துட்டார். இது வஞ்சரம் தலைங்க. இவ்வளோ வாங்கினதுனால 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்களாம். அப்புறம் வந்து பால் சோறா, இதுவும் 1/2 கிலோங்க. சோறா புட்டு பண்ண போகிறேங்க இது. அப்புறம் வந்து பச்சை நெத்திலி, இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கடம்பாங்க, கிலோ 350 ரூபா. சிக்கன் 65 மாதிரி பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு சொன்னேன். அங்கேயே கழுவி வாங்கி வந்துட்டுக்கிறாங்க. இதுதான் நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வாங்கி செய்ய போகிறோம். 350 ரூபா கிலோ. இது வந்து ப்ளூ நண்டு, இதுவும் கிடைக்கிறது ரேருங்க. இது பார்த்திங்கன்னா 1000 ரூபா கிலோங்க. 1/2 கிலோ அந்தளவுக்கு 3 பீஸ் இருந்தால் போதும்ப்பான்னு சொன்னேன். எவ்வளோ விலை வெயிட் வந்ததுன்னு தெரியலைங்க, அது வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து ஃபார்ம் எரா, இது வந்து கிலோ 400 ரூபாவா. 1/2 கிலோவாப்பா. உரிச்சா வந்து இது ஒரு 1/4 கிலோ அளவு தான் தேருங்க. என்ன இவ்வளோ ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிறது தான் வீடியோவாக போடுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் அப்படி பண்ணுவேன், அது மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் ஒரு கடல் விருந்து மாதிரி தலை வாழையில் விரித்து விதமாக சமைச்சு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. சரி கேட்டிருக்கேன். என்ன திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ நடுவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அப்படியே போனஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ ஐட்டம்ஸ் எப்படி செய்ய போகிறோன்னு மலைப்பாக இருக்குங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் தான் இதில் வேலை ஜாஸ்தி. க்ளீனிங் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம மசாலா போட்டு வச்சிடலாம். முதல்ல நம்ம மீன் குழம்பு தாளிச்சு விட்டோன்னு வைங்களேன், மீன் கழுவி வரத்துக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சிடலாம். வாங்க, எப்பயும் போல் என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு சாதம் வடிச்சிட்டேங்க, இப்போ தான் வடித்தேன். ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தேங்க, ஏன் அந்த 2 சாதம் வடிக்கிறீங்க, அதில் எதனா வந்து பின்பற்றி இது இருக்குதா, அது வந்து எதனா அதில் ஒரு முறை இருக்கா, சொன்னால் நாங்களும் செய்வோம்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்கிட்ட பெரிய பாத்திரம் இருக்குது, அதில் வடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிலர் வந்து குழைய சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நெட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவோன்னு அடம் பிடிப்பாங்க. அதனால் ஒரு சாதம் நெட்டாகவும் ஒரு சாதம் குழையாகவும் வடிப்பேன். இவ்வளோ செய்கிறோம் 2 தடவை வடிச்சிடலாமே அப்படின்றதால தான் அப்படி வடிப்பேங்க. இந்த சாதம் கொஞ்சம் குழையாக வடிச்சிட்டேன். அப்புறம் மீன் குழம்புக்கு, வறுவலுக்கு, ரசத்துக்கும் சேர்த்து புளி ஊற வச்சுருக்கேங்க. இன்னொரு சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, வெங்காயம் மட்டும் உரித்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம மீன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். தம்பி அதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவார். அதாவது இலையில வந்து எல்லா வறுவல், பொரியல் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எண்ணெயில் பொரிச்சது, ஒரு வறுவல், ஒரு புட்டு, ஒரு வந்து சிக்கன் 65 மாதிரி அப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேங்க. இது வந்து வறுத்துடலாம். இந்த மீனை வறுத்துடலாம், கொடுவா மீனை வறுத்துடலாம். நண்டு வந்து கொஞ்சம் காலெல்லாம் எடுத்து வச்சு நண்டு சூப்பு பண்ணிவிட்டு நண்டு வறுத்துடலாம். அப்புறம் வந்து இது தலை வந்து குழம்புக்குங்க. சொரா புட்டு, கடம்பா வந்து 65 மாதிரி ரிங்ஸாக பொரிக்கலாம். அப்புறம் வறுவல், இதில் எதுவுமே தொக்கு இல்லை இல்லைங்களா. இது வந்து எறா வந்து தொக்கு பண்ணிடலாம். இதுவுமே வந்து பொரிக்க தான் போகிறேங்க. இது வந்து வேறு டெக்ஸ்சர்லையும் இது வேறு டெக்ஸ்சர்லையும் பொரிக்கலாம். இதுதான் பிளான் பண்ணியிருக்கேங்க. இது ஆக்சுவலாக நான் வந்து இமேஜின் பண்ண தலை முழுசாக வரும். அப்போ வந்து ஒரு தலை மட்டும் குழம்புல இருந்தால் நல்லாயிருக்கும், அது சுற்றி கொஞ்சம் சின்ன மீன்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இன்னொரு மீன் குழம்புக்கு வாங்கிட்டு வைப்பான்னு சொன்னேன். இதுவே நிறையா இருக்குங்க. அதனால் இதை நம்ம மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா டேஸ்ட்டுக்கு இது என்னமோ கிடைக்காதான், அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக, அதனால் டேஸ்ட் வேணால் ஒரே ஒன்று பொரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போது க்ளீனிங் கொடுத்து அனுப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதை க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம யாரா தோல் உரிச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகிடும். அதுக்குள்ளே நான் இந்த சொராவை வேக வச்சிடுறேன். சொன்ன மாதிரி மீன் குழம்பு முதல்ல தாளிச்சிடலாங்களா. அது நல்லா நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெசிபீஸ் அந்தளவுக்கு நம்ம இதில் கவர் பண்ணலனாலும் அப்படியே பேசிக்கிட்டே சமைக்கலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேங்க.
நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நல்ல வியூஸ் கூட போயிருந்தது. மசாலாலாம் வதக்கி அரைச்சி இந்த ஒக்னேக்கல் ஸ்டைல் எல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருந்தோம். அது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அது மசாலாவாக இருக்கும். இப்போ நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால மைல்டாக தனியாக மீன் குழம்பு வைக்கலான் இருக்கேன். தாமுக்கு அந்த மாதிரியான மீன் குழம்பு தான் பிடிக்குங்க. தாமு மட்டும் இல்லை, இன்னொருத்தருமே சொல்லுவார், நீ வைக்கிற குழம்பு திக்காக இருக்குமா, நல்லா தான் இருக்குது, ஆனால் கடைகளில் ரோடோட கடைகளில் சாப்பிட்ற மாதிரி இல்லைம்மா அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக புளிப்பாக வைக்க போகிறேன். எண்ணெய் காய்ட்டுங்க. முதல்ல வந்து நம்ம புளியை வறுவலுக்கு கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம். வடகம் தாளிச்சிக்கலாங்களா? மீன் குழம்புக்கு வடகம் தாளித்தா செம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் முழுசாக போட்டிருக்கேங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க பசங்க, அதனால் இதில் கொஞ்சம் பூண்டு அரைச்சிருக்கேங்க. இப்போ நம்ம புளி கரைச்சோம் இல்லைங்களா, அதில் இந்த கரைச்சலை சேர்த்துடலாம். தண்ணி என்ன எப்படிக்கேன்னு பார்க்குறீங்களா? அரிசி கழுவின தண்ணிங்க. கழனி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதை ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு திக்னஸும் கொடுக்கும் நமக்கு. இந்த புளி கரைச்சல்லே தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுருங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இது சின்ன ஸ்பூன் தாங்க. நிறைய பேர் ஸ்பூன் கமெண்ட் கேட்குறாங்க. அது வந்து இன்னொரு டப்பாவில் இருக்கும், அது வந்து காம்ப்ளான் ஸ்பூன். மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டலாம் வாங்க, அங்கே இருக்கு. அந்த காலத்தில் நம்ம அம்மாலாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. இப்போ தான் நம்ம ஒகேனக்கல் ஸ்டைல் அது இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கு. நம்ம கரைச்சதை இதை சேர்த்துடலாம். இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, நல்லா கொதிக்கணும், அப்போ சரியாக இருக்கும். இது கொதிக்கிட்டோங்க. இந்த பக்கம் சொராவை கழுவி வேக போட்டுறேன். எது சொரா கழுவி கொண்டுட்டியாப்பா? சொரா புட்டு மட்டும் தான் பண்ண முடியுமா? சொரா குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கிறது, அதனால நான் வைக்கிறதுக்கு. மருந்து குழம்பு மாதிரி இருக்கும், அது பார்த்தா மருந்து மாதிரி இருக்கும். நம்ம நண்டு சூப் வைக்க போகிறோங்க, இருந்தாலும் கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். அப்போ தான் நைட்டு நமக்கு சாதம் மீந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த புளி கரைச்சலில் ரசம் வச்சிடலாம். சொராவை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு கொதி வந்தால் போதும். அது ஆறுனதும் தோல் உரிச்சுட்டா வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான். ரசத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. இதை கரைச்சி ரெடியாக தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தக்காளி தக்காளி எங்கே கரைக்க முடியுது சொல்லுங்கள். அதனால் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டெய்லி டூயிங் ரசம் வெரி குட் அப்படின்ட்டு. ரசம் இருக்கணுங்க எனக்கு. இது நான் அரைச்சி வைக்கிறதுனால அவ்வளோ கெட்டு போகாது. 3 நாள் ஆனாலும் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது. ஆனால் ஒரு 2 நாளே நான் கம்மியாக தான் வைக்கிறேங்களே, 2 நாளே செலவாயிடும். ஆனால் ரசம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. சும்மா கொஞ்சமாக சாப்பிட்லாம். மிக்சி ஜார்லாம் கழுவ வேணாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக கழுவிக்கலாம். ரசம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் காலியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கடாய் வேணும் இல்லைங்களா. எப்போனா கடாய் கழுவும் போது நம்ம இதை பண்ணிக்கலாம். இந்த சொராவை அப்படியே லைட்டாக எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். தோல் எடுக்கணும், நீ பாட்டு உதுத்தவா அப்படி இல்லை. தோல் எடுத்துகிட்டு லைட்டாக கழுவிட்டு அப்புறமா உதுத்தணும். இந்த சொரா வேக வச்சு இல்லைங்களா, அந்த கடாயை கழுவிடலாம். ரசம் தாளிக்கணும், இதில் யாராவது தொக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கஞ்சியை மாட்டி அண்டில் கொட்டிட்டு இந்த யாராவது தோல் எடுத்துருப்பா, அவன் டீவைன் பண்ணிவிடுவான். உள்ளே இருக்க குடல் எடுக்கணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக யாராவது தலை கூட நாங்கள் சாப்பிடுவோங்க, ஆனால் இப்போ டைம் இல்லை. சர்வீஸ் ஏரியாவில் ஒருத்தர் மீன் தலை கழுவின்னு இருக்காங்க, இன்னொருத்தர் எறாவோட தோல் எடுக்கிறாங்கங்க. சரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் அந்தளவுக்கு இந்த ஜிங்கில் வந்து நான்வெஜ் கழுவ மாட்டேன். இருந்தாலும் இப்போ டைம் ஆகுது, நான் சும்மா தான் இருக்கேங்க. அதனால் நெத்திலி கழுவிட்டு அப்புறம் நல்லா சோப் போட்டு கழுவிக்கலாம் அப்படின்றதுனால இதை கழுவின்னு இருக்கேன். இது ஒன்றும் வேலை இல்லை, இது சும்மா இவ்வளோ தான். இந்த மீனை பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் குழம்பு தான் வைப்பாங்க. பச்சை நெத்திலி வாங்கினா குழம்பு தான் வைப்பாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பசங்களாம் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பித்தோமா. இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறாங்க. அதாவது குழந்தைங்க சும்மா அப்படியே அழுக்கா சாப்பிட்லாம். அது மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குல்ல? இப்படி பண்ணலாம் மேடம். யாரது? ஆனால் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும்டா. 2 ஏடு வீடியோவில் காட்டலாம். பர் அழகாக வருது பார். 2 பண்ணிட்டேன். ஆனால் வீடியோவுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று ரவுண்டாகவும் ஒன்று நீட்டாகும். மீன் தலை க்ளீனாக கழுவி கொடுத்துட்டாங்க. நாம் நெத்திலி க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா, அதில் நம்ம இப்போ மசாலா பெரட்டி வச்சிடலாம். கனவா நம்ம 65 மாதிரி பொரிக்கலாங்க. அதுக்கு 65 மசாலா எடுத்திருக்கேன். 2த்துக்கும் சேர்த்தே நான் இஞ்சி பூண்டு விழுத அரைச்சிட்டேன். இது இன்னும் கழுவிலிங்க. இது கழுவிட்டோம். இதுக்கு மசாலா போட்டுடலாம். உப்பு, வெறும் மிளகாய்த்தூள். நிறைய ஐட்டம்ன்றதுனால எல்லாம் காரம் கம்மியாக போட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இது வரலும் பெரட்டி மூடி வச்சிடலாங்க. அப்புறமா நம்ம பொரிக்கும் போது கார்ன்ஃப்ளேக்ஸோ இல்லை பிரெட் க்ரம்ஸில் போட்டு தடவி பொரிச்சு இருக்கலாம். இந்த மீனில் ஒரு டிஃபெக்ட் என்னென்னா இதில் ஒட்டுறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவ்வளோ தண்ணியாக தான் வச்சுருக்கேன் குழம்பு. நான் ஆசைப்பட்ட மாதிரி முழு மீனாக கிடச்சிருந்துச்சின்னு வைங்க. முழு தலையாக கிடச்சிருந்துச்சின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இப்போ ஃபாஸ்ட் வைக்கிறேன். நல்லா ஒரு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த கனவாவை கழுவிக்கலாமா, இல்லை நண்டு க்ளீன் பண்ணிடலாம். இதுவும் ப்ளூ, நானும் ப்ளூ. சூப்பர். ஆக்சுவலாக இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், சேர்த்து வச்சா இப்போ இதை பிடிச்சி வேஸ்ட்டா? இது வேஸ்ட்டு. இது கை நல்லா அதுக்குள்ளே என்னை மீன் குழம்பு அழைக்கிறது போய் பார்த்துட்டேன். சல பிளாக்னு கொதிக்குது. அந்நியாயத்தி தனியாக இருக்கோ. இந்த நண்டு க்ளீன் பண்ணினேன். இந்த வீடியோ என்ன திடீர்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு ஒரு ஆசைங்க. அப்புறம் பசங்கள்லாம் சிரமப்படுத்தணும், இவ்வளோ செலவாகுமா இந்த விஷயம்லாம், நம்ம அதை செய்கிறது பெருசு இல்லைங்க, அதை வேஸ்ட் பண்ணாமல் செலவு பண்ணோம் இப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாமு கேமராமேன் வந்து மும்பை போகிறதா டிசைட் பண்ணியிருக்கார். அவருடைய ஜாப் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த மாதிரி ஆஃபீஸஸ் பார்த்திங்கன்னா வந்து மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை இந்த மாதிரி ஊரில் தான் இருக்குது. முதல்ல வந்து சென்னையில் செஞ்சிட்ருந்தார். அங்கேருந்து பெங்களூர் போனார். ஒரு 1 இயர் இருந்துட்டு திரும்பி இங்கே வந்து இத்தனை நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தாருங்க. எனக்கு ஈஸியாக இருந்தது. எப்போ வேணாலும் ஜாமு வா வந்து எனக்கு வீடியோ எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போது அவரோட கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னும் போது இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணால் ஒன்றும் பெங்களூரில் கிடைக்குது. நண்டு வச்சுட்டேன். இது கொழுப்பு தான், கழுவும் போது போயிடும். ஒன்று பெங்களூரில் கிடைக்குது, இல்லைன்னா பாம்பேயில் தான் கிடைக்குது. சரி, நல்ல வேலையாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பாம்பேயில் தான் கிடச்சிருக்குங்க. போட்டுமா வேணாமான்னு ரொம்ப ஆசோலேஷன்லேயே இருந்தாப்புல. போய் வாப்பா கரியரை பாரு அப்படின்னு. அடுத்த லெவல் போனோன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சிட்டியில் போய் வேலை செஞ்சால் தானே அவனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும் இல்லைங்களா. இங்கேயே என்னையே சுற்றின்னு வராமல் கொஞ்சம் போய் வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் கிளம்ப போகிறாரு, டிசைட் பண்ணியிருக்கார். இன்னும் அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் பண்ணலைங்க. அங்கே நமக்கு யாரையும் தெரியாது. பெங்களூர் அப்படின்னா கேட்டிங்கன்னா எனக்கும் அந்த நல்லா தெரிஞ்ச ஊர், எங்கள் வீட்டுக்காருக்கும் அவங்க அக்கா அங்கே இருந்தாங்க, நல்லா தெரிஞ்ச ஊர். ஸோ அடிக்கடிக்கு போனதுனால பசங்களுமே அங்கே டக்குன்னு அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இது வந்து லாங்குவேஜ் தெரியாத ஊர். காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அது ஒரு கவலை இருக்குங்க. இருந்தாலும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, தாமு கிளம்பிட்டா
இன்னொரு பையனும் வீடியோ எடுப்பாருங்க. இருந்தாலுமே அவன் இருக்கும் போது எடுத்தால் அவனும் 2 சாப்பிடுவானே அப்படின்ற ஒரு ஆசைக்கு தான் சீக்கிரம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு பிளான் பண்ணி இதை வீடியோ எடுக்கிறோம். இன்னும் இந்த கடல் விருந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோலா உருண்டை பண்ணலாம், அப்படி இப்படி நிறைய பண்ணலாங்க. நம்மளால் இவ்வளோ தான் முடியும். அதனால தான் ப்ளூ போட்டியா? சிச்சி ப்ராமிஸாக இல்லை, அமைஞ்சிருச்சு. யூஸ்வலாக ஒரு ப்ளூ டார்க் நேவி ப்ளூவில் ஒரு சாரீ கட்டுவேன். அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ எடுக்கும்போது கம்ஃபர்டபுளான சாரியாக இருந்துச்சுன்னா அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக சமைப்பேன் அப்படின்றது ஒரு 4-5 சாரீ வச்சு அதே ரிப்பீட்டாக போட்டுட்ருப்பேங்க. சரி, இந்த சாரீ கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ப்ளவுஸ் அயர்ன் பண்ணி பீரோக்குள்ளே எங்கேயோ போயிடுச்சு. நேற்று பீரோ க்ளீன் பண்ணும்போது கிடச்சது. சரி, இன்றைக்கி போட்டுக்கிட்டேன். அது பார்த்தா ப்ளூ நண்டோட மேட்ச் ஆயிடுச்சு. ப்ளூ நண்டு இல்லை, கடல் உணவுன்ட்டு அப்படியோ? அந்தளவுக்குலாம் மூளை இருந்தால் நான் எங்கே இருக்கிறேன், எங்கேயோ வந்துருப்பேன். நல்ல சதை இருக்குது, நல்ல சதை தான். சூப்பா எல்லாமே? எல்லாம் சூப் இல்லை, சும்மா அந்த சின்ன சின்னதை உடைக்கிட்டா நல்லா இருக்காது. பேசாமல் சூப்பை நிறுத்திடலாமா? ஆனால் டிஸ்பிளேயில் நல்லாயிருக்கும் நண்டு சூப். என்ன சொல்கிறேன், அழுக்கா சதை வெளியே வந்துச்சு. சும்மா ஒரு இதில் 2 எலும்பு ஒரு 2 கால் போட்டு வைக்கிறேன். மீன் குழம்பு இறக்கிட்டேங்க. இந்த மீன் பேர் அடிக்கடி மறந்துடுது. நந்து கேட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொடுவா மீசை, அது மாதிரி கொடுவா மீனுங்க. இது கழுவி வந்துடுச்சு. மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்டுக்கு மசாலா வதக்கிட்டோன்னு வைங்களேன், அது ஆறின்னு இருக்கும் அரைக்கிறதுக்கு. நண்டு மசாலா பார்க்கலாங்களா? மிளகு, சோம்பு சும்மா கொஞ்சம் தானுங்களேன், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சமாக சீரகம், ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வதக்கண்டும் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா மிக்ஸியால் அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள், மசாலாக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் தேங்காய் வைப்பேன். இந்த பச்சை மிளகாய், தேங்காய், மிளகெல்லாம் சேரும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு மசாலா சூப்பராக இருக்கும். மீன் வறுவலுக்கு புளி கரைச்சல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடுறேன். அப்புறம் நம்ம தூள் உப்பு போட்டுக்கலாம். இந்த மீன் அப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் சங்கரான் ஒன்று வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கும் சேர்த்தே போட்டுடலாம். மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் குழம்புத்தூள் போடுறேங்க. இஞ்சி பூண்டு விழுது. இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த நண்டு தூள் அந்த கவரில் போட்டிருப்பேன். குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிளறி இந்த மசாலாவை தடவிடலாம். தாமு ஊருக்கு கிளம்பிட்டா சௌமியா தான் எடுக்கணுங்க. இன்னொருத்தர் எடுப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வீக்லி 5 டேஸும் போவார். ஸோ வந்து இன்றைக்கி என்ன சமையல் இதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் சௌமியாவை தான் தாமு வந்து அண்ணி இப்படி எடுக்கணும், நீ அப்படி எடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சுட்டுருக்காங்க. அப்புறம் நாங்கள் தான் எடிட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் ஏதோ ஏமாற்றிட்டேன், அவர் எடுக்கிறாரு எடிட் பண்ணுறாருன்ட்டு. நானுமே கற்றுக்கணுங்க. எடிட்டிங் கற்றுக்கலைனாலும் என் செல்ஃப் அவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்களா, இப்படியே வீடியோ கேமரா வச்சுலாம் எடுக்கிறாங்க. ஏன் நாங்கள் எடுக்க முடியாதா? இவனுக்கு பொறாமைங்க. நாங்கள் கற்றுக்குனா அவனை சட்டை பண்ண மாட்டோம் அப்படின்னு கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன சௌமியா, நம்ம செய்ய மாட்டோம். மேடம் தலை குளிச்சு இப்போ தான் வந்துருக்குறாங்க. நண்டுக்கு உப்புங்க, அப்புறம் மஞ்சள் தூள். அதாவது நிறைய செஞ்சு கை வந்து இப்போ கம்மியாக செய்யணுன்னா வித்தியாசமாக இருக்குது. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் கண்டிப்பாக தேங்காய் கொஞ்சம் வைக்கணும். இதை அரைச்சி கொண்டு வந்துட்டுன்னு வைங்களேன், மசாலா போட்டோம்னா நண்டு வேலை ஆகிடும்.
அந்த நண்டுக்கு மசாலா வதக்கணும் இல்லைங்களா, அந்த கடாயில் எண்ணெய் பற்ற வச்சுருக்கேன். அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அப்படியுமே மசாலா ஜாஸ்தி தான். லேசாக வதங்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம நண்டை வந்து பிரிச்சிடலாம். சங்கராவும் கழுவி வந்துடுச்சுங்க. இந்த மசாலாலே அதையும் கொஞ்சம் பிரட்டிடுறேன். இப்போ வந்து நண்டை நம்ம வந்து சூப்புக்கும் மசாலாக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடுக்கு வந்து 3வது வருஷம் வரப்போகுதுங்க. இது வரலும் இங்கே நான்வெஜ் முட்டை கூட அப்படி கை கழுவ மாட்டேன், வெளியே போய் தான் கழுவுவேன். ஆனால் இன்றைக்கி வீடியோ அப்படின்ற பர்பஸில் வேலை ஆகணுன்றதுனால ஃபுல்லாக நான்வெஜ் ஆயிடுச்சு. கொள்கையை இன்றைக்கி விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி சோப் போட்டு கழுட்டுனா திரும்பி யாரும் கழுவக்கூடாது. ஒரே ஒரு சின்ன நண்டு வந்து இது போட்டுக்கலாம் சூப்புக்கு. ஒரு 2 கை பேருக்கு கொஞ்சமாக வீடியோக்காக மட்டும் சூப் வைக்கிறேங்க. போதுமாப்பா? சூப்பு போடும்போது உடச்சிட்டு போட்டால் உள்ளே இருந்து நான் நசுக்க சொல்கிறேன். இப்போ இதை நம்ம வறுத்துடலாம். இது போதாதுப்பா, இதை மட்டும் சூப்பில் வச்சுட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நண்டுக்கு எப்பயும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. சும்மா தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும். இல்லைன்னா தண்ணி எல்லாம் அந்த தண்ணியிலே மசாலா அந்த உள்ளே இருக்க சதையெல்லாம் வெளியே வந்துடும். இது வேஸ்ட் ஆனாலும் நண்டு சூப்பில் ஊற்றிக்கலாம். நண்டு சீக்கிரம் வந்துடுங்க. இந்த மசாலா தான் நமக்கு இப்போ ரோஸ்ட் ஆகி வரணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். எக்ஸ்போர்ட் சங்கராவா எக்ஸ்போர்ட் சங்கராவா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? நிறையா கிடைக்கும், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆக்சுவலாக எனக்கு சீ ஃபுட்டே அவ்வளோ பிடிக்காதுங்க. என்ன தான் அந்த எலும்பெல்லாம் கடிச்சாதான் அது அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு கோழியோ கறியோ தான் பிடிக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா மீன் வாங்கி வந்து குழம்பு வச்சாருன்னா எனக்காக அவ்வளோண்டு கறி வாங்கி வருவாங்க. அதை எங்கள் அம்மா வந்து சும்மா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுன்னு அப்படியே தூக்கி போட்டு அதை சமைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சென்னையில் வாக்கப்பட்டு மீன் தான் சாப்பிட்டுருக்கேன். இந்த சங்கராவை நம்ம கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நண்டு சூப் ஆகணும், சொரா புட்டாகணும், எறா தொக்காகணும். அப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணணும். இங்கே வைப்பா ஒரு ஆம்லெட். நோ எக். சாதா நண்டாக இருந்தால் ஆரஞ்சு ஆகும் இல்லையா? இது அப்படியே வயலட் கலரில் மாறிச்சு பாருங்கள். நண்டு வெந்துடும். இப்போ இந்த மசாலாவை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் இருக்குது. சரியா? மொட்டை மாடல் இருக்கலாம். ஈவினிங் போயிட்டு வீடியோட ஆஃபில் இருக்குங்க. 12 ஆக போகுது. ஓரளவு எல்லாமே பாதி முடிச்சிட்டோம். என்னென்ன முடிச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? சௌமியா இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்காங்க. சௌமியா காட்டிடலாம். மீன் குழம்பு வச்சுருக்கோம். மீன் தலை போட்டு குழம்பு வச்சுருக்கோம். ரசத்துக்கு ரெடியாக இருக்குது. சொல்கிறோமா? இப்போ ரசத்தை தாளிச்சிடலாமா? அப்புறம் இது வந்து கொடுவா சங்கரா மசாலா போட்டு வச்சுருக்கோம். இதுதான் கொடுவா மசாலா போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நெத்திலி மசாலா போட்டு வச்சுருக்கோம். நண்டு ஆயிடுச்சு இருக்குது இவ்வளோ. அப்புறம் வந்து கடம்பா வந்து கழுவின்னு இருக்காங்க. அதில் நம்ம குப்பை. இங்கே வந்து சொரா புட்டுக்கு வேக வச்சு ஊற்று வச்சாச்சு. எறா கழுவி வந்துடுச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து எறா அந்தளவுக்கு நல்லா வராதுங்க, ரப்பரியாக தான் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நாளாகவே நான் எறாவே பண்ணல. நந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிறேன் எறா பண்ணலான்னு. அவங்க மனைவி நல்ல எக்ஸ்பர்ட். அதனால் இந்தம்மா எறா அவங்க துணவியா நல்ல எக்ஸ்பர்ட். அந்த தாம் என்ன சொன்னால் ஒரு அடுப்பில் பண்ணால் நல்லாவே இல்லைம்மா, ஃபுல்லாக அடுப்பு எங்கே எதிராக இருந்தால் தான் வீடியோவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாரு. 3 அடுப்புக்கு எல்லாத்தையும் ஏற்றிருக்கோம். இந்த சௌமியா இந்த பக்கம் உனக்கு என்ன, இந்த கோடை தாண்டி நீ வரக்கூடாது, நான் வரமாட்டேன் என்ன. உனக்கு இந்த வெங்காயம் தக்காளி அரைஞ்சிருக்கேன், எறா வச்சுக்கோ. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது தான் அங்கே இருக்குது. 10லன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இருக்குது, போய் எடுத்துக்கோமா டப்பாவில். இதில் வந்து நம்ம நண்டு சூப் வச்சுட்டு சொரா புட்டு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டோன்னு வைங்களேன். சாதம் மட்டும் மறக்காமல் வைக்கணும்னு சொல்லினே இருக்கேன். சாதம் ஒரு பக்கம் வச்சுட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் பொரிச்சிட்டா வீடியோ முடிஞ்சிடுங்க. நம்மளோட லன்ச் மெனு முடிஞ்சிடும். நீ 10 வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. எனக்கு கட்டுறது கொடு. நண்டு சூப்புக்கு நம்ம பொடி அரைச்சிக்கலாங்களா? மிளகு சீரகம் கொஞ்சம் தாங்க வைக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு,
ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சோம்பு. இது முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிக்கலாம். சொரா புட்டுக்கு நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் செலவாகும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஓகேவா நமக்கு? என்ன ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நண்டு சூப். நாம எண்ணெய் எடு. இந்த அண்ணியே கவர் பண்ணுறேன், சும்மா சொன்னேன். நல்லா இல்லை, வரலன்னா ஒத்துக்குதுன்னா வேணுங்க. இவ்வளோ வெங்காயம் போட்டாலும் நமக்கு வதங்குச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடும். வெங்காயம்லாம் சோம்பியாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் இங்காட்டு வா. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நண்டு சூப்புக்கு. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, பச்சை மிளகாய் கீரி போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டுடணும். இவ்வளோ வெங்காயம் சேர்க்கணுமா? அவ்வளோ வெங்காயம் சேர்த்தா தான் கட்டுப்படி ஆகும், டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கடல் உணவகம்ட்டு போயிட்டு அந்த மாதிரி நம்ம பட்டினம்பாக்கெல்லாம் சாப்பிட்றோம்ல, அங்கெல்லாம் நல்லா சொரானா சொரா நிறைய இருக்குது. ஒரு கட்லெட்லேயும் மீன் தான் ஃபுல்லாக. இப்போ வெங்காயமே காணாமல் போச்சுப்பேன். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டு. யூடியூபர் ஆகிட்டீங்க நீ. இதில் சூப் வைக்கலாம் தாங்க பிளான் பண்ணேன். நம்ம இன்னும் ரசம் தாளிக்கவே இல்லை, கடாய் எல்லாம் எங்கேஜாக இருக்குது. நான் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன், அதனால் இதில் ரசம் தாளிச்சிட்டு அப்புறம் அதில் சூப் பண்ணிக்கலாம். அங்கே ரசம் கரைச்சி வச்சுக்கிற பாருட்டு. எனக்கு ரசம் சொல்லிக் கொடுமா? சொல்லி கொடுத்தா போச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டனோடனே எறா போட்டு, எறாலேருந்து மறுபடியும் தண்ணி வருங்க. அது அப்போ வந்து மறுபடியும் எறா வெளில எடுத்துட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டனோடனே மசாலா நல்லா திக்கானோடனே அகெயின் எறாவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஒரு கொதி வரட்டும், இறக்கிட்டு நம்ம இதில் நண்டு சூப் வச்சிடலாம். எறா ஆட் பண்ணிக்கணும். பிழிஞ்சு போட்டுக்கிறேன்னா தண்ணி நல்லா பிழிஞ்சு போட்டு. சூப்பராகுது. யாரா இவ்வளோனா வேறு எதுவும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அண்ணி யாரா பார்க்கும்போது சூப்பராகுது. அல்வா பீஸ் இருக்குது. தண்ணி ப்ரான்லேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியில் வருதுங்க. இது கொஞ்சம் சுண்டனோடனே பெப்பரும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அதாவது ப்ரான் வெந்தோடனே எடுத்துருவீங்க? இல்லை, எடுக்கல. இன்னைக்கு அந்த அளவுக்கு தண்ணி விடலை, அதனால அப்படியே அவங்க இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அழகாக ரூபாய் பயன்படுத்தி பார்த்தியா? அது சௌமியாவின் கை வண்ணமா, என் புள்ள வேணும் இந்த எறாவா. நான் வீடியோ அழகாக இருக்கிறதுனால தான் நல்லா இருக்கு. யாரு செல்லக்குட்டனா? ஒரு 5 நிமிஷம் குழந்தைய பார்த்துக்கு. நண்டு சூப் வச்சிடலாங்களா? எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. எனக்கு இங்கேருந்து ஸ்டவ்வே தெரியல. நாம் வர சௌமியாவை ஏரியாவுக்கு வராதே சொல்லிட்டோமா? நம்ம அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, மிளகு சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு. இது நண்டு சூப்பு. இஞ்சி பூண்டு விழுதா? மிளகு சீரகம் இருக்குது. சூப் கிட்டத்தட்ட ரசம் மாதிரி தான், நண்டு ரசம் தான். நல்லா நல்லா டிஸ்டர்ப் பண்ணலாமா அவனை? இன்னைக்கு அதிசயமாக அவனை தண்ணியே விடலங்க. எப்போவுமே ஃபுல்லாக தண்ணி விட்டுரும். நான் ப்ரானை மறுபடியும் வெளியில் எடுத்து அதை சுண்டனோடனே அகெயின் போடுவேன். இன்னைக்காக தண்ணியே விடல இந்த ஏரா. என் பையன் பிழிஞ்சு கொடுத்தான், அதுக்கப்புறம் நீயும் பிழிஞ்ச. சும்மா கலருக்காக சிட்டிகை மிளகாத்தூள் எண்ணெயிலே போட்டிருக்கேங்க. அங்கே நண்டு இருக்குது பாரு, பெரிய கிண்ணத்தில் கொஞ்சம். அரை தக்காளி அங்கே இருக்கு பாருமா, சாம்பிள் நண்டு.
எல்லாம் சாம்பிள் மாதிரி தான் சமைக்கிறோம். வீடியோவுக்கு முழுசாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால அப்படியே போட்டிருக்கோம். ஆனால் நண்டு பீஸ் அப்படியே இருக்குது. பாத்திரம் டிஷ் எல்லாம் கொடுக்குறாங்க. வந்துச்சா? வந்துருச்சு. அது சூடாக இருக்கு. நீ எறானா இதுதான் இருக்கணும். நீ எறா சௌமியா பாருங்க எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்காங்க. அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி. நான் கொஞ்சம் இன்னும் எண்ணெய் ஊற்றமான்னு கேட்குறேன். மிளகு போட்டு இடமா போட்டு அவள் தான் முண்டிஷா. நல்லா வந்திருக்குங்க, சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இறக்கிடலாமா? இந்த பக்கம் அந்த கிண்ணத்தில் அழுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி பிடிமா உலை போட்டுடலாம். நண்டு சூப்புக்கு உப்பே போடலைங்க, இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கனவா க்ளீன் ஆகி ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்காருங்க. இவரை நம்ம மசாலா போட்டுடலாங்களா? கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் ரெடிமேட் மசாலா தான் போட போகிறேங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. இது பெரிய பெரிய பீஸாக கடையிலே கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் மெலிசா போடலாமான்னு கேட்டதுக்கு பையன் இல்லைம்மா இப்படி இருந்தால் தான் சுருங்கி வெந்து வரும்போது சுருங்கி இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு சொன்னார். நான் இதுதான் கனவா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். போதுமாப்பா? இன்னும் கொஞ்சம் போடலாமா? ஒரு 2 பொரிச்சு பார்த்துட்டு ஒட்டலைன்னா கொஞ்சமாக முட்டையும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு பார்க்குறேங்க. விடாப்பிடியாக கிளறி உதிரியாக கொண்டு வந்தாச்சுங்க. சொரா புட்டு ரெடி. இதை ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி ஏற்கனவே போட்டேங்க. நண்டு சூப்பு இன்னும் விசில் அடங்கலை. இறங்கந்தும் கொத்தமல்லி போட்டுடலாம். சாதம் கொதிக்குது. இதை இறக்கிட்டு இங்கே நான் மீன் வறுக்க போகிறேன். கொடுவா மீன் வறுக்கிறேன். ஷீலா இல்லை சங்கரா. கிடையவே கிடையாது. வீடியோக்கு நல்லா இருக்காது. கடல் உணவுல ஆம்லெட் எங்கே வந்துச்சு? நம்ம அந்த மீன் கருணக்கிழங்கு ரெண்டும் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அப்போ நிறைய பேர் இந்த தவா என்ன இண்டஸ் வேலையில் வாங்கினீங்களான்னு கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, ப்ரெஸ்டீஜில் தான் வாங்கணும். லோவாக கூட இருக்க பாருங்கள். அதாவது வருஷத்தில் ஒரு தாட்டி எதையும் எதற்கும் ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, ஒரு இப்போ ஸ்டெபிளைசருக்கு கெட்டு போச்சு, இல்லை ஒரு உடஞ்ச பேனு எது இருந்தாலும் போட்டோம்னா அதை அதுக்கு இது ஈடாக கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு 100 200க்கு எடுத்துக்கிட்டு இது மாதிரி எதனா வாங்கலாம். அது மாதிரி நான் இருந்த பேனெல்லாம் போட்டுட்டு இதை வாங்கினேங்க. அதாவது வாங்கி ஒரு 1.5 இயர் தான் ஆச்சு. முதல்ல தான் சீசனிங் பண்ணுற மாதிரி கழுவுன பிறகு எண்ணெய்லாம் தடவினேன். இப்போல்லாம் தடவுறதே இல்லைங்க. சோம்பேறித்தனை பற்றி அப்படியே விட்டுட்டேன். ஆனால் துரு பிடிக்காமல் சூப்பராக இருக்குது. வெயிட்டாக இருந்தால் தான் அடி பிடிக்காது. இதுலேயே நம்ம சிக்கன் தந்தூரி கூட பண்ணிக்கலாம். தாமுக்காக தாமு ஊருக்கு போன பிறகு நம்ம சிக்கன் தந்தூரி, அப்புறம் ஜப்பான் சிக்கன், அனி சிக்கன்லாம் என் பையனை செய்ய சொல்லி, 2வது பையனை செய்ய சொல்லி வீடியோ போடுறேன். என் பையனுக்கு நம்ம எல்லாம் கொடுக்க வேணாம். இப்போ இதை ஸ்லோவில் வச்சுட்டு தாமுக்காக தான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேங்க. பார்க்க வா வா ஸ்லோ வச்சு ஸ்லோவாக வறுத்துடலாம். இங்கே இரு. என்ன இருந்தாலும் அம்மா செய்கிற மாதிரி வருமா? இரு கட் பண்ணது. நண்டு சூப்பு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சொரா மட்டும்தாங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். மிச்சத்தில் அப்படியே வைக்கிறேன். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணால் புகை பிறக்க நல்லாயிருக்கும். சாதம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டும் பொரிக்க வேண்டியது தான் வேலை. இது டேஸ்ட்டுக்கு இது ஒன்று பொரிக்கிறேன். கொடுவா வறுத்துட்டேங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். தவாவான்னு அவன் கேட்குறான். தவா நல்லா சீசன் ஆகிடுச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்லாம் ஒட்டாமல் தான் வரும். நமக்கு இந்த சங்கரா இந்த மாதிரி மீன்லாம் தான் அந்த தோலோடு வறுக்கும் போது தான் அது ஒட்டுங்க. நம்ம இந்த சங்கரா எக்ஸ்போர்ட் சங்கராவை வறுத்துக்கலாம். 3 பீஸ் மட்டும் வறுக்கிறேன். இந்த மாதிரி மூடி போட்டு வறுக்கும் போது எண்ணெயெல்லாம் தெரிக்காமல் வரும். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ். இதெல்லாம் நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன்.
எங்கே போய் வந்தாங்களாம் வானகத்தில் கொஞ்சமும் அந்த வாங்கின்னு வந்த மீனில் ஒரே ஒரு சனை இருந்ததுங்க, அதை தனியாக பொரிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஆன் பண்ணுறேன் திரும்பியும். அதாவது என்னோடய ஐடியா வந்து நல்லா பெரிய மீன் தலை, அப்புறம் பெருசாக சனை இதெல்லாம் வாங்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேங்க. எனக்கு அதாவது தலையெல்லாம் கட்டாகி வந்துடுச்சு, சின்ன சனை தான் கிடச்சிருக்கு. நாம் நினச்ச மாதிரி இன்னொரு தாட்டி வீடியோ எடுப்போம். ஒகேனக்கல்லில் போய் சமைக்கலாம். ஒகேனக்கல் போகணும். ஒகேனக்கல் எனக்கு அந்த அளவு பிடிக்கிறதே கிடையாது. கொஞ்சமாக போடுறேங்க, வெடிக்குமான்னு தெரியல. நம்ம ஆயாவும் பண்ணதில்லை, எங்கள் அம்மாவும் பண்ணதில்லை. இதே நடுவில் வெட்டிட்டா ரிப்பன் மாதிரி வரும்ல, ரிங்கு மாதிரி வர்றதும் ஒரு அழகாக தானே இருக்கும். போதுமா? இல்லை இதுலேயே கொஞ்சம் என்னது தலை. நீங்கள் பாருங்க, நீ நட்சத்திரம் மாதிரி இருக்கு. நீ நட்சத்திர ஜன்னலில் பொரிச்சு பார்த்தேங்க, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒட்டி வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு பார்க்குறேன். நான் பண்ணுறதுல கரெக்டாக வரும்னு ஒரு நம்பிக்கை. இது வந்து கடையில் போட்டிருக்க மசாலா, இதை நம்ம டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். டேஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஆறட்டும். ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு. ஸ்குவிட்டை வந்து வறுத்துட்டேங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்புறம் சூடாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஹீட் பண்ணிட்டுருக்கேன். சூடாக பரிமாறினா தான், இல்லை வீடியோவில் காட்டினா தான் அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. நெத்திலிக்கு எண்ணெய் மாற்றிட்டேங்க. அது ரெடிமேட் சிக்கன் 65 மசாலா போட்டதால் அது செகப்பாகிடுச்சிங்க. இது கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு கொஞ்சமான எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னுக்காக பொரிச்சுட்டுருக்கேன். அந்த பட்டையோடு இருந்துச்சுன்னா அது இன்னொரு தனியாக போட்டுக்கிறேன். எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம சர்வ் தான் பண்ண போகிறோம். வாழை எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாமா? வாங்க. நெத்திலி மீன் ஃப்ரை, மொறு மொறுன்னு பிரெட் க்ரம்ஸ் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால். அப்புறம் வந்து நண்டு சூப், சுட நண்டு சூப், எறா தொக்கு, இது சௌமியாவோட டிஷ். அப்புறம் ஸ்குவிட் 65, இது வந்து ஒரு மீன் வெரைட்டிங்க. சங்கரா எக்ஸ்போர்ட் சங்கரா, அது ரொம்ப மீன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. சின்னதாக எனக்கு ஒரு செனை கிடச்சிது, அழகாக அதையும் வறுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் தலை குழம்பு, அதாவது வண்டி கடைகளில் விற்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கேட்டாங்க பசங்க, அது மாதிரி வச்சுருக்கேன். புளிப்பா காரம் தூக்கலாக அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் நண்டு வறுவல், மிளகு போட்டு நண்டு வறுவல், கொடுவா மீன் வறுவல், சொரா புட்டு, சுட சாதம் ரெடியாக இருக்குங்க. இது இல்லாமல் நம்மளோட ரெகுலர் ரசமுமே பண்ணியாச்சு. சர்வ் பண்ணும்போது பார்க்கலாங்களா? கஷ்டப்பட்டு இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். வெறும் தட்டில் சர்வ் பண்ணால் அழகாக இருக்காதுன்றதுனால ஒரு தலை வாழையில் போட்டு டைனிங் டேபிளில் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே சர்வ் பண்ணலாமா? முதல்ல உப்பு வச்சிடலாங்க. ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சேங்க, டைம் இல்லை. உப்பு இங்கே தான் வைக்கணும். முதல்ல நான் சூப்பு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஐட்டமாக நீ எடுத்துக்கூட. ப்ளூ நண்டு சூப், சுட சௌமியா சொல்கிற மாதிரி சுட சூப், நண்டு சூப்பு, நண்டு ரசம், எப்படி ஒன்றும் சொல்லலாம். பச்சை நெத்திலி வறுவல் ஃப்ரை, பிரெட் க்ரம்ஸ் போட்டு மொறுன்னு வறுத்துருக்கேன். கடம்பா 65, இது பேபி கடம்பா, இது பெரிய கடம்பா? பெருசாக தான் இருக்குது, பெருசு தான்.
இது குட்டி இது பெருசா? டேய் இது பாடி பீஸு, இது தலை பீஸுடா. இது பார்த்தீங்கன்னா மீன் சனைங்க. பெருசாக வாங்கி பெரிய தலை பெரிய சனை இதெல்லாம் வைக்கணும்னு ஆசை. எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிதுங்க. அதாவது அர்ஜென்ட்டாக பண்ணோம். தாம ஊருக்கு கிளம்புறான், அதுக்கு முன்னாடி அவனும் சாப்பிடுவான் அப்படின்றதுனால ஒரு டக்குன்னு ஐடியா பண்ணி இது பண்ணியிருக்கோங்க. இன்னொரு நாள் நான் நினைக்கிற மாதிரி பெரிய ஃபீஸ்ட்டாக பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்போர்ட் சங்கராங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து கொடுவா மீன் வறுவல், எறா தொக்கு, நண்டு மிளகு வறுவல், சொரா புட்டு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. செஞ்ச ஐட்டங்கள்லாம் பரிமாறியாச்சு. சுட சுட சாதம் வச்சிடலாமா? வாங்க. வஞ்சரம் மீன் தலை குழம்புங்க. அதாவது ரோட்டு கடைகளில் இருக்கிற மாதிரி தனியாக வச்சுருக்கேன். செஞ்ச கடல் உணவுகள் எல்லாமே இடையில பரிமாறிட்டேன். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ செய்வாங்களா, இவ்வளோ சாப்பிடுவாங்களான்னு நினைக்காதீங்க. வீடியோ பர்பஸ்க்காக தான் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தாம ஊர் கிளம்புறான் இல்லைங்களா, அவனுக்கும் ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால செஞ்சுருக்கேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.